மக்களே, இன்னைக்கு ஒரு நல்ல வேட்டை இருக்கு. இதுதான் சரியான வேட்டை. இன்னைக்கு வேட்டைக்கா மாட்டிக்கிட்டான், வச்சு அவனை துண்டு உண்டா வெட்டி சமைச்சு சாப்பிட்றோம். அதான் இன்னைக்கு இந்த கத்தியை ரொம்ப ஷார்ப்பாக நம்ம பண்ணுறோம். ஏடா ஷார்ப்பாக தீட்டுறோம். ஷார்ப்பாக தீட்டுட்டு கழிச்சு பார்க்கலாம். அழகா இருக்கா ரெண்டு பார்க்க ஏட்டா. ஓகே, அப்படி நம்ம இங்க திருப்புங்க மக்களே. நிக்கல உன்னதான் இன்னைக்கு நம்ம அப்படி அழகா சமைச்சு சாப்பிட்றோம். இன்னும் 2 இன்னைக்கு அப்படியே வறுவழிச்சு தோற மாதிரி வச்சு சாப்பிட்றோம். இவனை குழம்பு வச்சு சாப்பிட்றோம். இந்த மீன் குழம்புக்கு சூப்பராக இருக்கும். குழம்புக்கு முள் இருக்கும், ஆனால் நம்ம இந்த முள்ளெல்லாம் கவனமாக எடுத்து சாப்பிட்டா பயங்கர டேஸ்டான மீன், உடம்புக்கு நல்ல ஹெல்த்தான மீன். இவனை சொல்ல தேவையே கிடையாது. இவன் இந்த மீன் வந்து உடம்புல அப்படி ஒரு சத்தான மீன். நம்ம சாப்பிட்டா அப்படி ஒரு வெளமா இருக்கு இந்த மீன். உங்க மக்கள் இப்ப கட் பண்றோம். ஓகே, எப்படி கட் பண்ணணும் நல்லா பாருங்க. நம்ம முதல்ல தண்ணி ஊத்திக்கலாம். முதல்ல இவனும் நல்லா குளிப்பாட்டுறேன். எதையா நல்லா குளிப்பாட்டி அதை போல இன்னும் குளிப்பாட்டுறேன். முதல்ல நல்லா சுத்தமா குளிப்பாட்டி முதல்ல இவனை என்ன இருக்குல்ல நல்லா கவனமா பாருங்க. இந்த மீன்ல வெட்டுறதெல்லாம் கவனமா அழகா வெட்டான். இதை முதல்ல நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். சரியா, இந்த ரெக்க நம்மளுக்கு இது வராது, இப்படி வெட்டி எடுத்துக்கலாம். சரியா, இது வெட்டாச்சுல என்ன இருக்குல்ல, இந்த இதுதான் இந்த இந்த இருக்குல்ல, இந்த நெய்யை உருக்கி இந்த கண நோய் உள்ள ஆளுக்கு இதை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. வருதா, இது இனி என்ன செய்யறோம் நம்ம பாருங்க, வயிற்றுக்குள்ள என்னெல்லாம் வச்சிருக்கான் பாருங்க. குட்டி பாவம் பாருங்க, வயிற்றுக்குள்ள குட்டி இருக்கான். தெரியுதா, நம்ம வலையில மாட்டி சிக்கிக்கிட்டான். நம்மளுக்கு தெரியாது வயிற்றுல குட்டி இருக்கான்னு சொல்லிட்டு. கடவுள் இவனுக்குள்ள தான் விதி வச்சிருக்கு. என்ன செய்ய, 2 குட்டி இருக்காம தெரியுங்க. 2 குட்டி. இதை எப்படி நல்லா பெருசா கட் பண்ணும். ஆமா, இதை நம்ம கட் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு இது நம்ம அவிக்கணும். அணில போட்டு மஞ்சள் போட்டு தேங்காய் ஊற்றி நல்லா அவிச்சு கொஞ்சம் அதெல்லாம் அவிச்சு எடுத்துட்டு அதன் பிறகு தோலை நம்ம அதெல்லாம் காட்டுறோம் உங்களுக்கு. அதெல்லாம் காட்டுறோம். இதை நல்லா கட் பண்ணிடுவோம். நம்ம இது வீடியோ எங்க எடுக்கணும், இது கத்தார். சரியா, கத்தார் மீனவன். நம்ம இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். சரியா மகனே, இப்போ 2 வேட்டைக்காரனை வெட்டியாச்சு. சரிதா, இன்னும் வெட்டி துணுண்டா ஆக்கியாச்சு. இவனுல பாவம் இந்த குட்டியெல்லாம் கிடக்கு வயிற்றுக்குள்ள. சரிதா, 2 மீன்லையும் எல்லாம். இப்போ நம்ம என்ன வெட்டுறோம்னா, இவனை அந்த குட்டி குட்டியை எடுத்திய துப்புவாளைய அந்த குட்டி எடுத்து காணில நம்ம அவனால வெட்டி முடிச்சது. 2 மீனையும் வெட்டி துண்டு ஆக்கியாச்சு. பாருங்க மக்களே, இந்த குட்டி 2 மீன்லையும் குட்டி 2 குட்டி பாவம் பார்த்துருங்க. இன்னும் கிடக்கு, இன்னும் குட்டி கிடக்கு. நம்ம இனி இந்த படப்படி முடிஞ்சாச்சு. இவனை வெட்டுறான். தெரியுதா, இவனை நல்லா வெட்டி. இந்த மீன் வந்து பயங்கர டேஸ்டாக இருக்கும். ஆனால் மீனில் முள் இருக்கும். அதை நம்ம கவனமாக சாப்பிட்டா பயங்கர சத்து உள்ள மீன் இது. நம்ம இவனை என்ன செய்கிறோம், தலையை வெட்டி அப்புறப்படுத்துகிறோம். நல்லா பாருங்க மக்கள், இந்த மீன் எப்படி வெட்டுற மாடுது பாருங்க. நம்ம இந்த மீனை
என்ன செய்யணும்னா அது குடலை அப்புறம் எடுத்துக்கலாம். இந்த மீன் நம்ம எப்போ சரிச்சு வெட்ட அப்படி நேரம் வெட்டக்கூடாது. இந்த முள் பகுதி வந்து நம்ம இப்படி சரிச்சு விட்டுச்சுன்னா முள் எடுக்க ஈஸியாக இருக்கும். ரொம்ப சின்னதாக வெட்டக்கூடாது. சின்னதாக வெட்டினா முள் எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பெரிய பெரிய துண்டா வெட்டு தான் இந்த முள் எடுக்க ஈஸியாக இருக்கும். ரெடியா மக்களே? வெட்டுறோம் பாருங்க. சரிச்சு இந்த அளவு ஒரு சரி, அப்புறம் இந்த அளவு ஒரு சரி, அப்புறம் இந்த அளவு ஒரு சரி. இப்படி எடுத்தா நம்மளுக்கு மீன் முள் எடுக்க ஈஸியா உங்களுக்கு அழகா வரும். நல்லா கட் பண்றோம். இதை சாப்பிட்டா எவ்வளவு டேஸ்டா இருக்கணும். சாப்பிட்ட அனுபவங்களும் தெரியும். இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் அவங்களுக்கு தெரியும். வேறா இப்படி வெட்டுறோம். ஃப்ரெஷ் மீன். இப்போதான் ஒரு போட்டில் மீன் கொண்டு வந்தாங்க. நம்மளுக்கு ஃப்ரெண்டு போட்டு தான் தெரிஞ்சவங்க தான். அதில் போனோன்னு அந்த மீன் கேட்டேன், உடனே எடுத்து வந்தாங்க அவங்க. நாங்கள் மீன் சாப்பிட்டு மக்களே கடல் தான் போகிறோம். ஆனால் நாங்கள் மீன் சாப்பிட்டு 2-3 நாள் ஆச்சு. சரிதா, கரையை தான் இருக்கோம். நாங்கள் பாருங்க மக்களே, எங்கள் வீட்டில் செல்ல பிராணி இதை தான் நாங்கள் செல்ல பிராணியாக நல்லா செல்ல பிராணியாக நாங்கள் வளர்க்கோம். இவனுக்கு இப்போ ஒரு துண்டு மீன் கொடுக்க அவன் அழுதுட்டு நடக்கான். மக்களே, இந்த மீனை இப்போ நம்ம நல்லா சுத்தமாக படுத்திக்கிடுவோம். கேட்டீங்களா? நல்லா நம்ம தண்ணியில் கழுவணும். ரொம்ப தண்ணியில் கழுவணும் தான். அப்போ நம்ம இந்த இதெல்லாம் எடுத்துரும்.